अस्मद्देशीय सम्प्रदायैः अद्यापि नालक्षितः स्वप्राप्ते स्वयमेव साधनतया जोहुष्यमानश्रुतु सत्त्वस्थेषु भजेत सन्निधिमसो शान्तावधिष्येवधिः श्रीगुरुदासमुद्रगुरुसेवान्तारसिद्धोपाय शोधनाधिकारः एवं सदाश्रुते नाளைக்கு साध्योपाय यथाधिकरणं प्रभु यजनदान होमार्चना भरण्यसन भावना प्रभृतिभिः समाराधितः फलं दिशति देहिनाम् इति सम्प्रदायस्थितिः श्रुतिस्मृति विमुक्तिभिः नैवतीभिः अभावतिः साध्योपाय शोधनाधिकारं இப்போ ஆரம்பம் 23 அத்தியாயத்திலிருந்து 24வது அதிகாரம் சித்தோபாயனான எம்பெருமான பற்றியான சில சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் கலக்கங்களாம் அந்த சந்தேகத்தெலாம் போக்கி அதில் ஒரு நிஷ்டையை தலையில் உண்டு பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் சாத்தியோபாயமான சரணாகதி விஷயத்தில் சில கலக்கங்கள்லாம் வருது. அந்த கலக்கங்கள்லாம் போக்கி இப்போ தலையில் படுத்திக்கிட்டா இந்த அதிகாரம் இருக்குது. சாத்தியோபாய சோதனாதிகாரங்கள் இருக்குது. பக்தி பிரபத்தி முகம் பிரமுகம் சர்வசீகார காரகம் தத்த பலார்த்தி சாத்தியத்வாதி சாத்தியோபாயம் இருந்ததுன்னு பேர் சொல்லிட்டேன். அது அந்த காலத்தில் ஆசிரியப்பாளர் சாதிக்க பிரயத்ன சாத்தியமாக இருக்கிறதுனால அந்த சித்தோபாயனான எப்பொழுதுமான வசீகாரம் பண்ணுவதற்காக ஏற்பட்டதாக இருக்கிறதுனால இதுக்கு சாத்தியோபாயம் என்று அப்படிப்பட்டதான இந்த சாத்தியோபாயத்திலே அதோட முக்கியத்தையும் அதில் வர சந்தேகங்கள்லாம் பரிகாரம் மேலே வரக்கூடும். இப்போ இந்த ஸ்லோகத்தினால சாத்தியோபாயத்தினால் வசீகரிப்படைய எம்பெருமான் தான் பலம் கொடுக்கலாம். பலம் கொடுக்கும் பெருமாள் தான். அவனை பலம் கொடுக்க முடியாது பண்ணுறது சாத்தியோபாயம். प्रभु देहिनां फलं दिशति इति संप्रदाय स्थिति. प्रभुना सर्वप्रदान அவன் தான் தேகிகளுக்கு தேகம் படித்தவர்கள் எல்லாருக்கும் அவன் தான் பலம் கொடுக்கிறான் என்பது சம்பிரதாய ஸ்திதி. இது சம்பிரதாயத்தினுடைய ஸ்திரமான ஒரு. ஆனால் அந்த பெருமாள் வெறும் பலம் கொடுக்க மாட்டார். சமாராதிதா பலம் திசதி தேகினா பிரபு ஆராதிக்கப்பட்டனாய் கொண்டு எத்தால் ஆராதிக்கணும் அவளுடைய அதிகாரத்தில் வந்தார்கள். யஜன தான ஹோம அர்ச்சனா பரண்யசன பாவனா பிரபுபி சமாராதிதா. யாகதான ஹோம அர்ச்சனை பரண்யாச உபாசனை இதனால அது யசாதிகாரம். சன்னியாசியில் இருக்கிறவர்களுக்கு தானம் கொடுத்தோ யாகம் கொடுத்தோ அதிகாரம் கிடையாது. ஆனால் சன்னியாசிகள் கருத்து தரத்துக்கூடாது, கிரகஸ்தர்கள் சன்னியாசிகள் தரத்துக்கூடாது. அப்படி அனுப்பிச்சாலன்னா அது தர்ம சன்னியாசி உட்காந்து ஹோமம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஹோமத்தினால பெருமாள் திருப்தி வராது. அதனால் அவனவனுக்கு ஏற்பட்ட நிஜ கர்மாதி பக்தி சொன்னாங்க அவனுடைய வர்ணாசிரம தர்மங்களை கொண்டு பெருமாள் ஆராதிக்கும். அதனால் அதிகரணத்துக்கு சுபாஷத்தில் அதிகரணம் ஆண்மணி அதிகரிக்கலாம். அந்த அதிகரணம்னா அது குறிப்பிட்ட பாகத்தை இருக்குது. இங்கே அதிகரணம் அதிகாரா யசாதிகாரம் அர்த்தம். இந்த பாவையில் இருக்குது யசாதிகாரம். யசாதிகரணம் அதிகாரத்தை அதிகரணம் தான் தங்களுக்கு ஏற்படுத்தார அதிகாரத்தை அதிகரிக்காமல் எஜதி எஜதி ஜோதிஷ்டோமே சொர்க்காமோ எஜேத அப்படின்னு எஜதி தாத்துனால சொல்லப்பட்டான கிரியைகள்லாம் யாருக்கும் தெரியும். ஜுகோதி என்ற கர்மா தாத்துனால் சொல்லப்பட்டார கர்மாக்கெல்லாம் ஹோம் இருந்தார்கள். ஜோதி அக்னிஹோத்திரம் ஜுகோதி நடுவோம். ஜோதிஷ்டோமே சொர்க்காமோ எஜேதான் நடுவோம். அதில் யாகம்னு சொன்னால் யஜதி என்றதான படிக்கேட்டனால் சொல்லப்பட்ட யஜதி சோதனா சோதித்துவா இருக்குது யாகம். ஜுகோதி சோதனா சோதித்துவா இருக்குது ஹோமம். ததாத்தின்னு சப்னாலும் சொல்லப்படுறது தானம். எல்லாத்தையும் தானம் தான். யாகத்தையும் அது ஹவி பிரக்ஷேபம் தானம் தானே. ஹோமத்தையும் தானம் தான். ஆனால் என்ன வித்தியாசம் இல்லை, ஜுகோத்தின்னு சப்னாலும் சொல்லப்பட்டு தானம் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஹோமம் போகும். யஜித் சப்னாலும் சொல்லப்பட்டிருந்தோம்னா அதுக்கு ததாத்தின்னு மட்டும் சொன்னாங்க. அது ததாத்தின்னு அது சொல்லுது. அந்த ததாத்தி சோதனை விதி ததாத்தி என்ற விதி வாக்கியம் சொல்லப்பட்டிருந்தாங்க. அதுக்கு தானம் விதி. அந்த மாதிரியாக யஜன தான ஹோம அர்ச்சனா அப்புறம் பிரவೃತ್ತಿயில் கர்மயோக ஞான யோகம் இதுகளால் ஆராதிதா சம்பிகிருதா ஆராதிக்கப்பட்ட சந்தோஷப்படுத்தப்பட்ட பிரபு. இந்த பிரபு என்பதுதான் இங்கே சப்ஜெக்ட் கரெக்டாக அவன் தான் பரமாத்மா. அகம்பி சர்வ ஞானம் போக்தாச்சு பிரபுரேவச்சான்னு முன்னாடி
அதில் பிரபு சர்வகர்மாவும் பலப்பிரதானத்துக்கு சமர்த்தனாக இருக்கிறது. பிரபு சமாராஜிதா தேகினாம் பலம் திசதி, தேகிகளுக்கு அதாவது சரீரம் படித்தவர்களுக்கு பலத்தை கொடுக்குறார். இது சம்பிரதாய ஸ்திதி. இந்த மாதிரி தான் சம்பிரதாயத்தின் பரிஸ்திதியானது. அந்த சம்பிரதாயம் எப்படி இருக்குது? வெறுமை பிரமாணம் இல்லாத சம்பிரதாயம் இல்லை. ஸ்ருதி ஸ்மிருதி குருக்திதி நயவதீதி ஆபாத்தினா, நியாயங்களோடைய கூடியது. நியாயம்னு சொன்னால் தர்க்கத்தோட, அந்த தர்க்கம்னு சொன்னாக்க அது ஸ்ருதி ஸ்மிருதி விருத்தமான தர்க்கம் இல்லை. ஸ்ருதி ஸ்மிருதிக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியதான சமீச்சன நியாயங்களோடைய கூடிய நயவதீதி ஸ்ருதி ஸ்மிருதி குருக்திதி. வெறும் ஸ்ருதி ஸ்மிருதிலாம் அந்த தர்க்கத்துக்கு விருத்தமாக தான் புரியுது. தர்க்கத்தை யுக்தியோடைய கூடியதாக இருக்கும்போது ஸ்ருதி ஸ்மிருதியாக. ஸ்ருதி என்ன சொல்றதுனாக்க வசுதானா அன்னாதோ வசுதானா சைவம் பீதப்பிரீணதி சவாயேஷ மகானஜா ஆத்மா. அப்படி சைவேகம் பூச்சிங்கம் இது எமே வேஷம் எல்லாம் மோட்சம் கொடுக்குறோம் அவன் தான் கொடுக்குறான். பலத்தை இத்தனை பலத்தையும் அவன் தான் கொடுக்குறான். ஸ்ருதி அன்னாதா வசுதானா, வசுனா பணம், பணத்தை கொடுக்கணும் பரமாத்மா தான். அப்படின்னு தான் இத்தனை பலத்தையும் மோட்ச பலத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அவன் தான். அஹமி சபைக்காரன் போக்தாசே பூர்வன் பெருமாள் சொல்றார். லபத்தே சித்தஸ்தாமான் மயே வைத்தாந்த அந்த நேரத்தில் ஆசிரிக்கிறார். அவள் பலம் கொடுத்து அவள் நினைக்கிறார். அது அந்த தேவதாந்திரம் கொடுக்குற பலத்தில் இல்லாமல் நான் தான் கொடுக்குறேன் தான் நீங்கள். அதுக்கு சயவே சதிக்கு சதவிக்கு மகோதாரா யாகதான ஹோமாதிபி உபாசனேன ஆராதிக்க ஐகாமுக ஜாத்தும் சுஸ்வரூப அவாப்தி ரூபஞ்ச பலம் தாத்து விட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லா பலத்தையும் இதை லௌகிகமான பலமாக இருந்தாலும் சரி, மோட்ச பலமாக இருந்தாலும் சரி, எல்லா இருந்தாலும் நமக்கு கொடுக்குறான். யசிதி தேகினா இது நகா சம்பிரதாய ஸ்திதி. நம்முடைய சம்பிரதாயம் தேசிய சம்பிரதாயம். இப்படி ஆச்சாரங்கிட்டே வந்தாருக்காங்க சம்பிரதாயத்துக்கு. அந்த சம்பிரதாயத்தின் பரிஸ்திதி மற்றவரோட சம்பிரதாயம் எப்படி இருந்துக்கும்போது நகா வேதாந்தோதேனான கிடாம்பி ஆச்சாரிய சம்பிரதாயம் நமக்கு ஆபாதி ஸ்பஷ்டமாக இருக்கு. அதில் யசாதிகரணம் பிரபு யஜனதான ஹோமார்ச்சனா பரண்யசன பாவன பிரவృத்திபி சமாராஜிதா பலம் திசதி தேகினா இது சம்பிரதாயஸ்திதி ஸ்ருதிஸ்மிருதி குருக்திபிஹி நயவதீபிஹி ஆபாதினா. இப்படி சர்வஜ்ஞமாய், சர்வசக்தியாய், பரமகாருணிகமாய், சர்வஜேகியாய், சபத்னீகமாய், சர்வலோக சரண்யமான சுத்தோபாய விசேஷம் தெரிந்தாலும் எல்லாம் தெரிஞ்சாலும் சாத்தியோபாயமான சரணாகதி ஸ்வரூபம் தெரியலன்னாக்க இவ்வளோ தெரிஞ்ச முடியும் அப்படின்னு இப்போ கீழே கீழே சொல்லலாம் சொல்லி, ஆனால் இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் போராது அப்படின்னு சாத்தியோபாயத்தை பற்றி தான் கீழே சொல்லி பார்த்தா இந்த அவசியம் முக்கியம்னுவா. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரம் இருந்து இவ்வளோ தெரிஞ்சாலும் மேலே சொல்லக்கூடிய விஷயம் புரியலனாக்க இது தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னுவா. அதே போல் இப்போ மேலே சொல்லக்கூடிய விஷயத்தை காட்டலாம் இதுகள்லாம் அவ்வளோ விஷயம் இல்லை. இப்போ இத்தனால சொன்ன விஷயத்தை காட்டினா இப்போ மேலே சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் சரி பெருமாளாக சோபதி வச்சாச்சு. அந்த பெருமாள் பலம் கொடுக்கணுமானாக்கே அவன் பலம் கொடுக்கவே பண்ணுறது இது சாத்தியோபாயம் சரணாகதி. அந்த சரணாகதியில் கலக்கம் கொடுத்தோன்னா எப்படி அவனை வசீகாரம் பண்ணுறது? பொண்ணு காலக்கரெல்லாம் பண்ணியாச்சு. அந்த கன்யாமே தெய்வம் இவர் கேட்டதான் அந்த மாதிரி அது யாச்சரமனாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியாக அந்த சாத்தியோபாயம் பண்ணி பெருமாளை வசீகாரம் பண்ண முடியாது. அந்த வசீகாரோபாயமான சாத்தியோபாயத்துக்கு இதனால் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு தான் இப்போ சொன்ன விஷயம். கீழ் அதிகாரத்தை சொன்ன சர்வஜ்ஞமாய், சர்வசக்தியாய் எல்லாம் கீழ் வந்தது. பரமகாருண்யமாய், பரமகாருண்யமாய், சர்வசேஷியாய், சபத்னீகமாய், சர்வலோக சரண்யமான சித்தோபாய விசேஷம் தடுக்கிறார். சித்தோபாய சோதனை அதிகாரத்தில் என்ன அவள் என்ன கேட்குறார்? கீதையில் சொல்லிருக்க யோமாம் ஏவம் அசம்மூடா ஜானாதி புருடோத்தம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரதா என்கிட்டே பகவத் பஜனாதி ரூப சாத்தியோபாயத்தை அனுஷ்டிப்பான். ஆகையாலே சித்தோபாயத்தை ஒரு அறிந்து விட்ட வீடு அதிகாரத்தை சொன்ன சித்தோபாயத்தை ஒன்று அறிந்து விட்டானே. ஆனால் பக்தி ரூபமான சாத்தியோபாயத்தை அனுஷ்டிச்சு முடியாத சாத்தியோபாயத்தை மறுபடியும் சோதனை பண்ணணுமான்னு கேட்டேன். அது சமாதானம் சொல்ல பூர்வாதிகாரத்தில் சித்தோபாயத்தை நன்றாக நிஷ்கரிச்சு தெரிஞ்சாலும் சம்சாரத்தில் வைராக்கியம் உண்டானாலும் கூட பிராப்தி ருச்சியும் உபாயத்தில் துறையும் சித்தமாக இருந்தாலும் சாத்தியோபாய விஷயமான பிரபத்தில் தெளிவில்லாத போது சித்தோபாய விஷயம் கிடையாதாகியாலே வைராக்கியம் இருக்கு, மோட்சம் பெறணும் ஆசை இருக்கு, எல்லாம் இருந்தும் கல்யாணம்னு பண்ணிக்க தோணலன்ட்டா இப்போ சாதாரணமாக கிரகஸ்தாசிரமத்தை அழைச்சிக்கணும் இருக்கு. கல்யாணம் நடந்ததுன்னா பொண்ணு கொடுத்து தயாராக இருந்திருக்க. இவனுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னா இப்படி அந்த கல்யாணமும் பண்ணிக்கலைன்னாக்கா எப்படி அந்த பொண்ணு அடைய முடியும்?
அது இருக்கு. இத்தனை பலத்துலையும் வைராக்கியம் இருக்கு. சித்தோபாயம் நைபுரம் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் என்ன செய்யணும்? ஏன் சுவிட்சை போட்டால் வழக்கறியும் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. சுவிட்சை போடலன்னு வழக்கறியுமா என்ன? அந்த சுவிட்சை தட்டி விடுறா அந்த சரணாதி சரணாதி பண்ணி விட்டோம்னா அந்த கை அந்த வழக்கு இருக்கும் இல்லையோ அது இருந்தால் போதும். அந்த சுவிட்சை போடலன்னா என்னதான் வந்து நம்ம பண்ணுறேன் அந்த ஒயரிங் பண்ணுறோம் வந்து சரியாக என்ன கொண்டு போயிருக்கேன் கனெக்ஷன் சரியாக கொடுத்துருக்கேன். அங்கேயும் கவர்மெண்ட்லேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டா வழக்கு இல்லைன்னா தெரியும். அந்த சுவிட்சு போடுறப்ப தான் சாத்தியோபாயத்தை அழைச்சிக்கணும். அதில் எல்லாம் இப்போ பண்ணியிருந்தோம், நல்லா ஒயரிங்லாம் பண்ணியிருந்து கரெக்ட்லாம் நல்லா கொடுத்துருந்தோம். சுவிட்சு போடலன்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறா போல இவங்களுக்கு துறை இருக்குது, வைராக்கியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் சாத்தியோபாயத்தை அனுப்பிக்கலன்னா இது தெரிஞ்சுன்னா தெரியும். அதுக்காக சாத்தியோபாயத்தை வச்சு அனுப்பிக்கணும். அதில் ஏன் அதை அனுப்பிக்கிட்டே அப்படின்னா சாத்தியோபாயத்தை எப்படி அனுப்பிக்கிறது அதுக்கு சொல்லணும். என்ன அதுதான் இதை எத்தனை கலைக்கிறான். ஏன் சரணாகதி அப்படி இல்லை இப்படி இல்லை எனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், சேடத்துக்கு ஞானம் இருந்தால் போதும், அனுப்பிச்சு அப்படின்றதாக அவள்லாம் அந்த அவள் பண்ணுற புத்தகம் ஞாபகம் சொன்னால் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அதனால் அவள் பண்ணுறதா நம்ம சீக்கிரங்களாக சாத்தியோபாயத்துக்கு சரி தான் சரியாக புரிஞ்சுக்கன்னா வைராக்கியமா பண்ணதில்லை. இப்படி சர்வஜன்யமான சித்தோபாய விசேஷம் தெரிந்தால் சித்தோபாய சொல்கிறாரு வாசிச்சா கட்டாயம் அதை பற்றி தத்துவம் பண்ணுறது. சம்சாரத்தில் வைராக்கியம் பூர்ணமாக ஆகும். சம்சாரத்தில் வைராக்கியம் பரிபூர்ணமாக வரும். ஏன்னா அந்த லோகத்தில் சாதாரணமாக ஜனங்கள் எதற்கண்டு சந்தோஷப்படுறாலோ அதுக்கிட்ட தோஷங்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா அங்கே சந்தோஷப்படுறதுக்கு எந்த ஹேத்தும் இல்லை. சாதாரண மனுஷன் எதற்கண்டு சந்தோஷப்படுவோம் அப்படின்ட்டாக்க வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்படுவோம். உடம்பு நல்லா ஆரோக்கியத்தோடு இருந்துட்டுனா ஆரோக்கியமாக இருந்துட்டுனா அவனுக்கு பரம சந்தோஷம் வரும். ஏன் என்னது மோட்சம் எனக்கு இப்படியே இருக்கலாம், இங்கே லோகத்தே இருந்து அப்படிதான். ஆரோக்கியம் இருந்துட்டா என்னன்னா ஆரோக்கியம் வந்து இந்திரிய அவுட் பண்ணி மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருந்துட்டுன்னா அது இந்திரியங்களை கட்டுக்கடங்காத பண்ணிடும். ஏன் அது ஆரோக்கியம் என்பது இந்திரிய அவுட் பண்ணி மதசக்திக்கு அது காரணமாக ஆகிடும். அது ஆரோக்கியம் அதிகமாக இருந்ததுன்னா இந்திரியங்கள் தப்பான வழியில் போய் கண்ணு நல்லா இருந்துட்டுன்னா 3 ஆட்டம் போகலாமே 4 ஆட்டம் போகலாமே இல்லையா? அந்த மாதிரி ஒன்றும் கால் நல்லா இருந்ததுன்னா கட்டுறதுக்கு போகலாமே சொல்லும். அந்த மாதிரி இந்த உடம்பு ஆரோக்கியமாக தான் இந்திரியத்தை அவுட் பண்ணிட்டு எடுத்து பார்க்கணும். அதனால பல அனர்த்தங்கள்லாம் வரும். அதனால் ஒருத்தன் ஆரோக்கியத்தினுடைய அனர்த்தத்தை தெரிஞ்சினானேனால் இந்த ஆரோக்கியமாக இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்குன்ற காரணத்தினால சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா ஆரோக்கியம் தான் இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் வந்து சேரும். ஏன் ஒருத்தருக்கு கண் போயிடுச்சு அது கூடத்தாடுவாது கண் போகிறோன்னே நல்ல தெய்வாதீனம் கட்ட விஷயங்களை பார்க்காத மனசு வந்து பெருமாளே தியாகம் பண்ணுறது கேட்டுவாச்சு. கண் தெரிஞ்சதானே கண்ட விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு கண் போகிறது ஒரு காரணமாக வச்சுருக்கு. அதனால் மனுஷனுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சதுன்னா சரி நமக்கு உடம்பு சக்தி இருந்தால் பெருமாளை நினைக்காத தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். சக்தி இல்லாத பொழுது பெருமாளை நினைக்கக்கூடிய பார்த்து இப்படி சந்தோஷப்படணும். அந்த மாதிரி இந்த ஆரோக்கியம்ன்றதுனா இந்தியா உள்பண்ணிக்கு ஹேத்துவாக இருக்குது. அதனால் அது அனர்த்தத்தை உண்டு பண்ணும். ஆரோக்கியம் இந்தியா உள்பண்ணி ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா. சரி ஐஸ்வர்யத்தினால சந்தோஷம் நிறைய பணம் பண்ணணும் தான் ஆசைப்படாது. லோகத்தில் நியமனம் பண்ணணும் ஈஸ்வரனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஈஸ்வரனாக இருந்தால் நியமனம் பண்ணுற சக்தி வந்துட்டுனா சத்ருக்கள் நிறைய பேர் வரும். தனிப்பட்ட மனிதனாலும் சத்ரு ரொம்ப குறைச்சல். அந்த ஒரு பெரிய ஸ்தானம்னு ஒன்று இருக்குனாக்க சத்ருக்கள் நிறைய ஆகிடும். அதனால் அந்த ஐஸ்வர்யத்தினாலும் சந்தோஷம். அது ஐஸ்வர்யம் பண்ணணும். ஐஸ்வர்யம் ரொம்ப சொல்லுமாதிரிலாம் நினைக்கூடாது. ஐஸ்வர்யத்தினாலையும் சந்தோஷம் அடையாது. நான் சத்ருக்களை விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா. வியோகோ பாந்தவிகி ஆயுகோ. தீர்காயுஷாக இருந்துட்டு ஆயுஷ் தீர்க்கமாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படலாம்னு நினைக்கலாம். ஆயுஷ் அதிகமாக இருக்கா என்னன்னா இவன் முதல்ல உட்காந்துருப்போம் அவ்வளோதான் கீழே படம் போயிட்டே இருக்கும். 120 வயசு வந்துருந்தாங்க இவங்க யார் உட்காந்து ஜமா பண்ணுறது உட்காந்துருப்பார். அதனால் இவங்க ஆயுஷ் அதிகமாக இருக்குன்னு ஆசைப்படவே கூட எதுவுமே சௌக்கியமாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் வியோகோ பாந்தவிகி ஆயுகோ. ஆயுஷாவது பந்துக்கள் வியோகம் கிந்தது ஏனாத்த துஷ்டி. அது அத்த ஏன துஷ்டி கிந்தது. எந்த காரணத்துக்கும் இங்கே சந்தோஷத்தை பொறுத்து ஹேத்து என்ன இருக்குது. அதனால் எதை எடுத்தாலும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அதனுடைய அனர்த்தத்தை பார்த்தோம்னாக்க இதுவே விபரீத ஹேத்துவாக இருக்குது. அதனால் ஒன்றும் சந்தோஷப்படுத்த காரணம் இல்லை. ஆரோக்கியம் வித்யோக பண்ணி ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோ பாந்தவிராயோ கிந்தத் ஏனாத்த துஷ்டி என்கிறபடியே விவேகம் இல்லாதாருக்கு குணமாய் தோற்று இல்லை. யாருக்கு குணமாக நினைப்பேன்னா விவேகம் இல்லாதவர். இப்போ ஐஸ்வர்யம் வந்துட்டு ஒரு சில பேர் சந்தோஷப்படுறா விவேகம் இல்லாததான். விவேகம் உள்ளவனாக இருந்தால் ஐஸ்வர்யம் இருந்தால் பெருமாள் அனுபவத்துக்கு பாதகம் வருது. அவர் சொன்ன ஒரே அந்த கம்ப மதையானை கழுத்துக்கு இருந்து இன்பவரும் செல்வம் இவரும் யான் வேண்டேன் அப்படின்னு சாய்கிறார்கள் எவ்வளோ. அந்த மாதிரி ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா பெருமாள் பகவத் அனுபவத்துக்கு விரோதியாக தான் ஆகுது. அதில் விவேகம் இல்லாதாருக்கு குணமாய் தோற்றினுடைய எது ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் வந்து ஆயுஷ் இதெல்லாம்
தோஷமானபடி கண்டு அர்த்த ஹேத்துவா இருக்குன்னா தோஷமானபடி கண்டு சம்சார வைராக்கியம் பார்த்தவருக்கு சம்சாரத்தில் பரிபூர்ண வைராக்கியம் உண்டாச்சு. சம்சார வைராக்கியம் பூர்ணமானாலும் ஆக சித்தோபாயமான எம்பெருமான பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கான். வைராக்கியம் பூர்ணமாக வந்திருக்கு அவனுக்கு. அது மட்டும் இல்லை, பிராப்தியத்தில் சில பேருக்கு வைராக்கியம் வந்திருக்கும். வைராக்கியம் எதில் வைராக்கியம்? எல்லாத்தையும் வைராக்கியம். மோட்சத்தில் வேணும்னா மோட்சத்துலேயும் சேர்த்து ஞானானுஷ்டான வைராக்கியம் சேவத்தின்னு அது ரொம்ப அழகாக வேகம் பண்ணுவா. சில பேர் ஞான அனுஷ்டான வைராக்கியம்னா ஞானம் என்ன, அனுஷ்டானம் என்ன, இதனுடைய வைராக்கியம் என்னன்னு ஞானானுஷ்டானையோ வைராக்கியம். ஞானத்தையும் வைராக்கியம், அனுஷ்டானத்தையும் வைராக்கியம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானத்தில் வைராக்கியம்னா ஞானம் சம்பாதிச்சு என்ன இருக்கும் அப்படின்னு ஞானமே வேண்டான்னு. அனுஷ்டானத்தில் வைராக்கியம் என்ன, அனுஷ்டானம் பண்ணி வேறு வாங்கிட்டா அப்படி ஞானானுஷ்டானத்தை பற்றிய வைராக்கியம் விட்டாங்க. ஞானம் வேண்டாம், வைராக்கியம் அனுஷ்டானம் வேண்டாத வைராக்கியம் ஏற்படுது. அப்படி அர்த்தம் கிடைக்கும். ஞானானுஷ்டான வைராக்கியம்க்கு அப்படி அர்த்தம் கிடைக்க முடியாத சப்தம் அமைஞ்சிருக்கு. அது ஞானிச்சே அனுஷ்டானிச்சே இதர விஷய வைராக்கியம் அது இதர விஷயத்து வைராக்கியம் வச்சுக்கணும். அந்த மாதிரியா வைராக்கியம் இதுதான் போற வைராக்கியம் மோட்சத்தோடு கொடுக்கணும். வைராக்கியம் கொடுக்கணும். ஏன் மோட்சம் கூட வேண்டாம் அப்படின்னு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அதுக்காக இதர விஷயங்களை வைராக்கியம் இருக்கணும். பரமாத்மா விஷயத்துல ருச்சி இருக்கு. பரமாத்மன் யோரத்தா கருத்துவா பரமாத்மா. இதர விஷயங்கள் வைராக்கியம் இருந்ததுன்னா பகவத் விஷயத்துல அது பரிபூர்ணமான ருச்சியை கொடுக்கணும். பரமாத்ம யோரத்தா என்கிற பிராப்தி ருச்சி உண்டானாலும் மகதா புண்ணிய பண்ணின கிரீட்டையும் காய் நோஸ்தையா பிராப்தி துக்கோதயப்பாகும் துறையான விதியை துறை பிறந்தார். அப்புறம் பரமாத்மா அடையணும்னு எண்ணம் இருக்கு. அதுக்கு என்ன அடுத்த ஜென்மத்தில் அறிஞ்ச போச்சு. கடைசியில் 99 வயசுல நான் பெருமாள் டக்கப்பே சம்பாதிச்சதா போச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 99 வயசு வரைக்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணி வாங்கிதானே சரி இருந்தது. மகதா புண்ணியம் பண்ணின கிரீட்டையும் காய் நோஸ்தை. காய்ன்றது ஒரு ஓடம், சமுத்திரத்தை கிடக்கிட்டா ஒரு ஓடம். அந்த ஓடத்தை பங்குட்டு வாங்கியிருக்கும். சாதாரண ஒன்றும் இல்லை. மகா புண்ணிய பண்ணியன் நிறைய பணத்தை கொட்டி வாங்கியிருக்கும். நம்ம சரி இருக்கும். அது நன்னா இருக்கிறதுக்குள்ள கார் வாங்கி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் ஓட்டாமல் இருந்துட்டு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடணும். ஓட பணத்துக்கு நிறைய வாங்கிக்கலாம். வாங்கினோன்னா அந்த கார் கெட்டு போகிறதுக்குள்ள ஓடி ஆடி எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சோம் இல்லையா? அந்த மாதிரியா எந்த ஒரு கோபோபகரணமாக இருந்தாலும் அந்த விஷயம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை உபயோகப்படுத்தும். அப்படியே சரீரத்தை நான் உபயோகப்படுத்தணும். சரீரம் வருமானம் இருக்குது. சம்சார சமூகத்தை தாண்டுவதற்காக ஒரு ஓடமாக கொடுத்துன்னா அந்த விஷயம். அந்த சரீரம் நன்னா இருக்கிற சமயத்திலேயே நாம் இந்த ஓடத்துக்குள்ள அக்கறைக்கு போகணும். தவிர கடைசி காலத்தில் போனோம்னா ஓட்டையாக போனாலும் போகிறதுனா அது சமுதிரம் முடிவு போகணும். அந்த மாதிரியா சீமா போகணும். இந்த மாதா புண்ணி பண்ணியேன்னு கிரீத்தையின் காய மோஸ்தையா பிராப்தம் துக்கோதய பாரம் வர யாவண்ண வித்தை என்கிறபடியே துறை பிறந்தாலும் அனாதியாக அனுபவமான அஜ்ஞாதுலங்கனுடைய பிறந்து நிற்கிற பத்தகமான பகவன் நிகழ்த்துக்கு அப்படிலாம் எடுத்தால் கூட சாத்தியோபாய விஷயம் தெரியாத போது சுத்தோபாய புத்தகம் எப்போ சர்வேஷ்மி விஷயீகரிக்க முடியவில்லை. இத்தனை விஷயங்கள் இருந்த போதிலும் சுத்தோபாய பூத்தனான சர்வேஸ்வரி வசீகரிக்க வழியில்லை. எப்போன்னா அந்த சாத்தியோபாய விசேஷம் தெளியாத போது. சாத்தியோபாயம் தெளியாத போது இல்லை. அது எதுன்னா பிரபத்தி. இப்போ பக்தி ஸ்வரூபத்தை பற்றி கலக்கத்தை ஒன்றுபடல. பக்தி ஸ்வரூபத்தை அது யாருமே பண்றது இல்லை. அதுல போய் சந்தேகம் இருக்கு. நாம் எதை பண்றோமோ அதுதான் எங்கேயாவது குளம் ஏரிகளுக்கு காவேரிக்கு ஊற்றி தான் போமாங்க நிறைய இடம் இருக்கும் இல்லையா? அங்கேருந்து அசத்துகள் இந்த துஷ்டங்கள் அந்த ரொம்ப அசுத்தனா இருக்கும் அவங்கெல்லாம் பரமேகாந்திலா இருக்க மனசுக்கு எங்க வச்சுக்கலாம் அங்கெல்லாம் அவன் துணி வச்சு போவோம். நிறைய இடம் இருக்கும் இல்லையா? இடம் அது பார்க்குறது ஒரு அமாவாசைக்கு ஏகாந்தமா போய் தரணும் போவோம். அங்கேருந்து அந்த இடத்துல தான் வருது. நாம் எங்க போவோம் அங்கதான் வருது. மற்றவங்க அங்கே போறது ஆட்சேபிக்கல. பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கலாமே. நான் பக்தி யோகத்தை உதவி பண்றது இல்லை. ஆட்சேபிச்சா லாபம் இல்லை. நாம் எதை அனுஷ்டிக்கிறோமோ நமக்கு உபதிரம் பண்றதுக்காகவே இருக்கிறேன். அதில் அந்த சாத்தியோப விஷயம் பக்தி யோகத்தை பற்றி ஆட்சேபம் பண்ணவே இல்லை. அது ஆட்சேபம் பண்ற அதனால பக்தி யோகம் சாஸ்திர சித்தம் ஒத்துட்டாரு. ஸ்வரூபத்துக்கு விருத்தம் ஒரு பட்சம் இருக்கு. அது சாஸ்திர விதமா இருக்கு. ஆனா பிரபத்தி என்பது நாம் சொல்ற பிரகாரம் இல்லை. நாம் அனுஷ்டிக்கிறதான பிரபத்திக்கு அவ விரோதம் சொல்ற. அதனால அது நம்ம தெரியாத போது சித்தோபாய பூத்தனான சர்வேஸ்வரிக்கு வசீகரிக்க விறகு இல்லை. விறகுன்னா உபாயம் அது இல்லை. அப்போ சாத்தியோபாய விசேஷம் சொல்றாங்க. அது எங்கேயாவது சொல்லியிருக்காங்க. மாமேகம் சரணம் பிரஜா என்று வாக்கியத்தாலும் மூக்ஷுர்வை சரணம் பிரபத்தியே பிரபத்தியே என்ற அனுஷ்டான வாக்கியத்தாலும் சிவநாராயண ஜெபம் சரணம் பிரபத்தியே மன்றத்தில் இது அனுஷ்டான வாக்கியம். பிரபத்தியில் உத்தம புருஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிவநாராயண உபாயமா பத்துகிறேன் அப்படின்னு சொன்னா பிரபத்தியில் அனுஷ்டான வாக்கியம். மாமேகம் சரணம் பிரஜா நீ அனுஷ்டின் விதி வாக்கியம். விதி வாக்கியம் ஒன்றும் கண்ணன் கீதை சொல்றது விதி வாக்கியம். சர்வதர்மன் பத்தி மாமேகம் சரணம் பிரஜா விதி வாக்கியம்.
ஸ்ரீமன்னாராயண ஜென்ம சரணம் பிரபத்தி அனுஷ்டான வாக்கியம். அந்த விதி வாக்கியத்தால் அனுஷ்டான வாக்கியத்தாலே வந்து இந்த அனுஷ்டான வாக்கியத்தாலும் சொல்லப்பட்ட சாத்தியோபாய விசேஷம். சாத்தியோபாய விசேஷத்துக்கு பிரமாணம் நிறைய இருக்கு. அதான் கீதையிலையும் கண்ணனுடைய விதி வாக்கியத்தினாலும் இருக்குது, அனுஷ்டான வாக்கியத்தினாலும் இருக்குது. அப்படிப்பட்ட சாத்தியோபாய விசேஷத்துக்கு கிடையாத போது சித்தோபாய பூத சர்வேஷமே வசீகரிக்க இல்லை. இந்த சாத்தியோபாயமான சரணாகதி எதுக்காக பண்ணணும்னு கேட்டால், பந்தகமான பகவன் நிகிரகத்துக்கு பிரசமனமாக விதி வாக்கியத்தாலும் சொல்லப்பட்டது. அஹத்வா சர்வ மாமேகம் சரணம் பிரஜா அஹத்வா சர்வபாபம் மோக்ஷயிஷ்யாமினா, சர்வபாபத்திலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் சரணாதி பண்ணுங்க. அதனால பாபங்கிறது என்ன? பகவானுடைய ஆஜ்ஞாதிலிங்கனத்தினால அனாதி காலமாக அனாதியாக அனுவர்த்தமான ஆஜ்ஞாதிலங்கனம் அடியாக ஆஜ்ஞாதிலங்கனம் காரணமாக பிறந்து நிற்கிற அது பாதிக்கிறதாக நிற்கிற பந்தகமான பகவன் நிகிரகத்துக்கு விதி வாக்கியத்தாலும் பிரபத்தியதான வாக்கியத்தாலும் சொல்லப்பட்ட சாத்தியோபாய விஷயத்துல அது சாத்தியோபாயத்தை தழியணும். சாத்தியோபாயம் எங்க சொல்லிருக்குன்னா விதி வாக்கியத்தையும் அனுஷ்டான வாக்கியத்தையும் சொல்லியிருக்கு. எதுக்காக சொல்லியிருக்குன்னா பகவன் நிகிரகம் போறதுக்காக. பகவன் நிகிரகம் அனாதி ஆஜ்ஞாதிலிங்கனத்தாலே ஏற்படும். அதான் இப்போ சேர்த்து சொல்லுவோம், அனாதியான ஆஜ்ஞாதிலிங்கனத்தினாலே ஏற்பட்டு இருக்கிற பகவன் நிகிரகத்துக்கு சமனமான அது அதனுடைய நாசத்திற்காக விதி வாக்கியத்தாலும் பிரபத்திய அனுஷ்டான வாக்கியத்தாலும் சொல்லப்பட்ட சாத்தியோபாய விஷயம் கிடையாது போது சித்தோபாய பூத்தனான் சர்வேஸ்வரி வசீகரிக்க ஆகையால் அதன் அதிகாரத்திலும் இப்போ என்னன்னா பிரபத்தியில பத்தி என்ன கலக்கம்னா, முதல்ல பிரபத்திய அதிகாரத்துல பத்தி அது கலக்கம். அது அதிகாரத்திலும் அப்புறம் பிரபத்தியுடைய ஸ்வரூபத்திலும். இப்போ இது ஞாபகம் வச்சுன்னா இந்த ஆர்டர்ல தான் மேல சந்தேகம்லாம் வருது. முதல்ல பிரபத்தியுடைய அதிகாரத்துல ஒரு கலக்கம் உண்டு பண்றாரு. அதன் அதிகாரத்திலும் ஸ்வரூபத்திலும் பிரபத்தி ஸ்வரூபத்தில் அப்புறம் பிரபத்தியுடைய பரிகரங்களிலும் வரும் கலக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். இப்பிரபத்தியும் ஒரு வைதிக காரியம் ஒன்றோ, இதுவும் ஒரு யாக விசேஷமாகவோ ஞாபகத்திலே ஓதப்படுகிறது. ஆகையால் இது சர்வாதிகாரமாக கூடுமோ என்று சிறு விசாரிப்பார்கள். அதிகார சந்தேகம் பிரபத்தியானது அந்தனர் அந்தியில் எல்லையிலிருந்து அனைத்துலகம் முன்னோரே புலகன்னு சர்வாதிகாரம் கழுவிடுறார். பிராமணியம் அமைச்சு பஞ்சம் வரைக்கும் எல்லாரும் இருக்கலாம். எல்லாருக்கும் பிரபத்தி அனுஷ்டானம் கொடுத்து அதிகாரம் யோகித்து தகுதி அதே பார்த்து எல்லாரும் இப்படி அனுப்பிட்டு. இப்போ அக்னிஹோத்திர யாகம் இருக்கு, அக்னிஹோத்திரம் ஜோதிஷ்டோம யாகம் இருக்கு. இது எல்லாத்தையும் சூதனம் பண்ணலாமே. ஏன் அப்படின்ட்டா சூதனுக்கு வேத வைத்தவான கர்மங்கள் அதிகாரம் கிடையாது. ஏன்னா வேதத்தில் யாருக்கு அதிகாரம் உண்டோ அவளுக்கு தான் வேத வைத்தவான கர்மங்கள் அதிகாரம் உண்டு. வேதத்தில் யாருக்கு அதிகாரம் உண்டு? பிராமண சத்திரிய வைஷ்யம் 3 பேருக்கு தான் வேதத்தில் அதிகாரம் உண்டு. அதனால அந்த 3 பேர்ல சேராதவாள சூத்ராளுக்கு எப்படி வேத வைத்தவான கர்மங்கள் அதிகாரம் கிடையாது. அது பிரபத்தியில் அவளுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா பிரபத்தியும் வேதத்தில் வீத்தமாக இருக்கு. அதில் இதுவும் வேதாதியில் எப்படி சூத்ராளுக்கு அதிகாரம் கூடாதோ அதே போல் இதுலையும் பிரபத்தியிலையும் சூத்ரனுக்கு அதிகாரம் கூடாதாகையால பிரபத்தி சர்வாதிகாரம் சொல்றது தப்பு. அதிகாரத்துல ஆக்ஷேபம். இதுவும் ஒரு என்ன சொல்றாரு, பிரபத்தியும் ஒரு வைதிக தர்மம் ஒன்றோ, வைதிக தர்மம் வேதவீதமான தர்மம் ஒன்றோ, இதுவும் ஒரு யாக விசேஷமாக ஒன்றோ ஞாச வித்தியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஞாச வித்தியில சொல்லிச்சு சேவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தாபதி அப்படின்னு தசேவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய. அது வித்வானுடைய பிரபத்தின்னு ஒரு யாகம், அதே ஒரு யாகமாக சொல்லியிருக்காரு. இந்த பிரபத்தி யாக விசேஷமாக சொல்லியிருக்கிறார். தஸ்மாது சூத்ரோ யஜ்ஞ அனவல்க புத்திரத்தான்னு சொல்லிட்டு சூத்ரனாருமே யாகத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு சொல்லி அதில் பிரபத்தியே யாகமாக போயிடுதுன்னா யாகத்தில் சூத்ரனுக்கு அதிகாரம் இல்லைன்னா அவள் பிரபத்தி அந்த யாகத்தில் சூத்ரனுக்கு அதிகாரம் இல்லை. அதில் பிரபத்தி எப்படி சூத்ரன் செய்யலாம்? சூத்ரான்னு சொல்றது ஸ்ரீலான்னு சொல்றது பஞ்சமும் இருக்குது. அதுக்கு விதிவியாது பிராமண வைசியம் தான் பண்ணணும். சர்வாதிகாரம் சொல்லியிருக்காரு. இதுவும் யாக விசேஷமாக ஞாச வித்தியிலே ஓதப்படுகிறது. ஆகையால் இது சர்வாதிகாரமாக கூடுமோ என்று சிலர் விசாரிப்பார்கள். இது சர்வேஸ்வரனை சர்வருக்கும் சரணம் ஓதிய ஸ்வேதாஸ்வத ஸ்ருதி பலத்தாலே பரிகரம். அது என்ன சமாதானம்? முமுக்ஷுர்வை சரணம் பிரபத்தே சர்வஸ்ய சரணம் சொல்லுது. முமுக்ஷுர்வை சரணம் பிரபத்தேன்னு மோட்சத்தில் ஆசை உள்ளனா பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணுறது அவனுக்கு பண்ணலாமான்னார். ஏன்னா சர்வஸ்ய சரணம், சர்வ பேருக்கும் சரணம்னா உபாயம், சர்வ பேருக்கும் அவன் சித்தோபாயமாக இருக்கு. சாத்திய நிரபேட்ச உபாயாந்த ஸ்தானே ஸ்தித்வா ரட்சகனாக இருக்கான்.
பக்தி ஸ்தானத்திலேருந்து ரட்சகனாக இருக்கணும். ஆக சர்வச சரணம் சொன்னதுனால எல்லாருமே அவனை வந்து நிரபேட்ச ரட்சகனாக கை கொள்ளலாம். அது எல்லாருமே அவங்ககிட்ட பக்தி ஸ்தானத்தை சுத்தா ரட்சகோபாவை பிரார்த்திக்கலாம். அதனால் பரமாத்மா எல்லாருமே உபாயமாக ஆகலாம் அப்படின்றா ஸ்வேதாஸ்வதர் உபநிடத்தில் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ற? நீ யுக்திக்கு நீ கேட்ட யுக்திக்கு நான் அப்புறம் பதில் சொல்றேன். இந்த பிரபத்தி சர்வாதிகாரம் ஆகாதுன்னு நீ சொன்னீங்க. அதான் பகவான் சர்வபேரும் நிரபேட்ச ரட்சகனாக என்று ஸ்வேதாஸ்வதர் உபநிடத்தை சொல்லிருக்கனால அப்படின்னு தான் சித்தாந்தம். ஆனா நீ கேட்ட நான் யுக்திக்கு பதில் அப்புறம் சொல்றேன். இது இது சர்வேஸ்வர், இது சர்வருக்கும் சரணம் என்று ஓதுகிற சரணம் என்று ஓதுகிற ஸ்வேதாஸ்வதர் சர்வச சரணம் சொல்லுது என்ற ஸ்வேதாஸ்வதர இது உபனிஷத்து ஸ்ருதி ஸ்வேதாஸ்வதர ஸ்ருதி பலத்தாலே பரிஹிதம். இதில் பகவானி அதிகார விசேஷ நியமத்துக்கே சர்வருக்கும் சரணமாகிறான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சரணாகதி ரூப வைதிக தர்மமானது உற்சர்காபவாத நியாயத்தாலே சர்வாதிகாரமாக சித்திக்கிறார். முன்பு சொன்ன சங்கைகள் பரிகரிக்கலாம். ஆக வைதிக தர்மங்களாக இருந்தாலும் கூட அந்த வைதிக தர்மத்துக்குள்ள ஏகதேசமாக இருக்கிற சரணாகதியை எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு வேதத்தை சொல்லியிருக்கனால இந்த ஸ்வேதாஸ்வரூபம் சொல்லியிருக்கனால இந்த பிரபத்தி தவிர இதர தர்மங்கள் தான் சூழ்நிலை அதிகாரம் கிடையாது. தவிர இதுக்கு தனிப்பட்ட செப்பரேட்டான ஒரு வாக்கியம் இருக்கிறதுனால பிரபத்தியில் மட்டும் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபநிடத ஸ்ருதி பலத்தினாலே இது சர்வேஸ்வரனை சர்வருக்கும் சரணம் என்று ஓடுகிற ஸ்வேதாஸ்வதர ஸ்ருதி பலத்தாலே பரிகரிக்கும். இதுக்கு உபபிரமணமாக புராண இத்திஹாசங்கள்லாம் எடுக்கிறார். இவ்வர்த்தம் சர்வோக சரண்யாய சர்வயோக்கிய மனாயாசம் அப்பிரமாதம் அனுபவம் பிரபன்னார்த்திஹரம் விட்டும் சரணம் கருத்தும் அருகசி. இது வந்து சாத்வத சமயத்திலே இருக்கு. முதல்ல சொன்னது சர்வோக சரண்யாய ராகவாய மாத்திலே நிவேத மாத்திரம் சொல்லிச்சு. அந்த எம்பெருமான் சர்வ பேருக்கும் சரண்யனா இருக்கான். சரண்யனா சரணே சாத் ரட்சகனாக இருக்கான் அப்படின்றதாக சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த அர்த்தம் அங்கெல்லாம் அவ்வளோ விவரணம் பண்ணாரு. எந்த உபபிரமணங்களாலும் அப்படி மேலாம் இதனாலும் திருடீகிருத்தம் இவ்வர்த்தம் திருடீகிருத்தம் என்று சம்ஸ்குமார சந்திரா வசனத்தாலும் திருடீகிருத்தம் சர்வோகி சரண்யம். அதாவது சர்வயோக்கிய மனாயாசம். இந்த எம்பெருமான் இருக்கானே அவன் தான் பிரபன்னார்த்திஹரன். பிரபன்னாருடைய ஆர்த்தியெல்லாம் போக்குறோம். விஷ்ணு அவயோக்கியம். சர்வயோகினா எல்லாருக்கும் ஒரு சரணாகதி பண்ணத்தக்கவனாக இருக்கா அப்படின்றதால சர்வயோகியம் என்றதுனால எம்பெருமானுடைய சரணாகதி பண்றது சர்வ பேருக்கும் கூடும் என்றுதான் சொல்ற. சர்வயோகியம் அனாயாசம். சரணாகதி பண்ற போது கஷ்டமே கிடையாது. இதுல ஆயாசங்கள்லாம் எதுவுமே பக்தி யோகத்தை பண்றாப்ப கிடையாது. அப்பிரமாதம் அது அனவசாரம். அதாவது பக்தி யோகம் பண்ற போது கொஞ்சம் அஜாக்கிரதை விடணும். இதில் அப்படி கிடையாது. பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் ஜாக்கிரதையாக பண்ணலாம். ஆனால் இதில் பிரமாதம் அனவசானத்தை அதாவது கவனக்குறைவாக இருப்பதுன்றது இதுகிட்ட வரவே வரும். அப்பிரமாதம் அனூபமும் சரணாகதிக்கு சமானமான லகுபாயம் வேறு எதுவுமே கிடையாது. அனூபம் பிரபன்னார்த்திஹரம் விஷ்ணு. பிரபன்னாவுடைய ஆர்த்தியெல்லாம் போகணும். அப்படிப்பட்ட விஷ்ணு அவனை சரணம் கத்துமருதி இத்தியாதி உபபிரமணங்களாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சர்வோக சரண்யான்னு சொல்லிருக்கு. இந்த சாத்விக சமயத்தில் இந்த ரெண்டாவதுக்கு 2, 3 இந்த ரெண்டுத்துக்கும் ஆகிறன்னு தெரியுது. வந்து இதில் சர்வயோக்கியம்னு சொல்லுவோம். இத்தியாதி உபபிரமணங்களாம் திரையாணாம் க்ஷத்ரியாதீனாம் என்று தொடங்கி சூத்திர பர்யந்தங்களான வர்ணங்களை எடுத்து பிரபன்னானாஞ்ச தத்துவா என்று சொல்கிறது ஸ்ரீ சாத்வத வச்சனத்தாலும் சொல்றேன். திரையாணாம் க்ஷத்ரியாதீனாம் त्रयाणां क्षत्रियादीनां प्रपन्नानां च तत्त्वतः अमन्त्रमधिकारस्तु चातुर्व्यूह क्रियाक्रमे அப்படின்றதா சம்குமார சமீப பூர்ணமான வாக்கியம். त्रयाणां क्षत्रियादीनां प्रपन्नानां च तत्त्वतः अमन्त्रमधि त्रयाणां क्षत्रियादीनाம்னு தொடங்கி சொல்றாருங்க. இது தொடங்கி சூத்ர பர்யந்தங்களான வர்ணங்களை எடுத்து त्रयाणां क्षत्रियादीनाம்னா க்ஷத்திரின் ஆரம்பிச்சு த்ரயம் சொன்னதுனால
க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் இவெல்லாம் எடுத்து சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தில் தத்துவ பிரபன்னானா திரயானா க்ஷத்ரியாதீனா க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன் 3 பேருக்கும் தத்துவ பிரபன்னத்துவம் சொல்லியிருப்பதால் பிரபத்திய சர்வாதிகாரத்தை என்று சொல்றேன். அதனால இன்னும் க்ஷத்ரியாதீனா திரயானா க்ஷத்ரியாதீனா இது வந்து துஜாத்தீனாம் திரயானே द्विजात्यादीनां त्रयाणां ब्राह्मणादीनां त्रयाणां वचुः ब्राह्मणादीनां त्रयाणां च प्रपन्नानां ब्राह्मणादीनां त्रयाणां प्रपन्नानां च तत्त्वतः दुन्दुनके शूद्रडुं பேர். ஏன்னா பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் 3 பேர் வந்து க்ஷத்ரியாதீனாं त्रयाणां சொன்னதுனால க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் சூத்ர பரியந்தம் எடுத்துரும் சொல்லிட்டு தத்துவதः பிரபன்னானாं சொன்னதுனால அவளுக்கும் பிரபன்னான்னு பேரு. சூத்ரனுக்கு பிரபத்தி பண்ற அதிகாரம் இல்லைன்னுட்டாங்க. அப்போ பிரபன்னான ஒரு பதம் ஒட்டாத போயிடும் இல்லையோ, அதுதான் சொல்றாரு. வந்து திரயாணம் க்ஷத்ரியாதீனா பிரபன்னானாஞ்ச தத்துவ இது மேலே சொல்ற. அதாவது இந்த சாதுர்விய வாசுதேவ சங்கரன பிரதிமான சாதுர்விய கிரியாச்சு வரைச்சு பிரபன்னாளா இருந்தாள்னாக்க பிராமண க்ஷத்ர வைஷ்ய சூத்ரால் கூட ஆமந்திரகமாக ஆராதிக்கலாம். சூத்ரனா இருந்தால் கூட ஒரு அச்சாமூர்த்தி வச்சு ஆராதனை பண்ணலாம் ஆத்து. ஆனால் அவங்க மந்திரம் பிராமணனா இருந்தா மந்திரம் சொல்லி ஆராதிக்கலாம். சூத்ராதிகள்ல மந்திரம் இல்லாமல் ஆராதிக்கலாம். அது பிரபந்த சூத்ரனா இருந்தா ஆராதிக்கலாம். ஆனால் சூத்ரனுக்கு பிரபத்தில் அதிகாரம் இல்லைன்னுட்டாங்க. சூத்ரன் பிரபந்தனா இருந்தால் ஆமந்திரகமாக அதை ஆராதனை பண்ணலாம்னு சொல்றதே தப்பா போயிடுமே. அதோட ஸ்லோகம் பூர்த்தியா இருக்கு. திரயாணாம் க்ஷத்ரியாதீனாம் பிரபன்னானாம் ச தத்துவதः ஆமந்திரம் அதிகாரஸ்யாத் சாதுர்வியூஹ கிரியாக்கிரமே. பிரபந்தரான க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்களுக்கு ஆமந்திரக சதுர்வியூஹ ஆராதனத்தில் அதிகாரம் என்று அதன் பொருள். இப்ப நமக்கு வேண்டியது அந்த அவளையும் பிரபன்னாலும் சொல்லிருக்கனால 3 பேருக்கும் தத்துவ பிரபன்னத்தை சொல்லியிருக்கிறாரு. பிரபத்திய சர்வாதிகாரத்தை இந்த சாத்துவம் ஸ்பஷ்ட பிரமாணம் என்று திருவிழம். அதுக்கடுத்தது எடுத்து அப்பன்னானான் சதுர்வாதி சொல்லி ஸ்ரீ சாத்வத வச்சனத்தாலும் அப்புறம் இப்போ எல்லாம் முடிஞ்சதும் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யா சூத்ரா 4 பேருக்கு அதிகாரம் இருக்குது. இந்த 4 ஜாத்திரை சேராத ஜாத்திரை சொல்லுவாங்க. குயோ நிஷாதன்லாம் இருக்காங்க, வேடங்கள்லாம் வளரும். இதெல்லாம் அந்த உபஜாத்திகள் பிரதான ஜாதி 4, அப்புறம் கலப்பட ஜாதியில பிறந்தது. அப்படிப்பட்ட அந்த நிஷாதன்றம் சூத்ரனுக்காக ரொம்ப தாழ்ந்தோம். இந்த வேடங்கள்லாம் அவங்களுக்கு உண்டா இல்லையான்னு கேட்டேன். அதுக்காக இன்னொரு பிரமாணம் எடுக்கிறாரு. குயோனிஷம் சஞ்சாதா யஸ்ஸகத் சரணம் கதா தம் மாதாபிதரந்தாரம் அபிபாதி பவாத்தியா என்றும் சொல்லிட சத்குமார வச்சனத்தாரும் நினைக்கிறது. இவர் சொல்ற குயோனிஷோபின்னு பதம் போட்டார். உச்சுமான யோனிகள்ல பிறந்தவர். அதாவது 4 ஜாதி இல்லாத வந்து சூத்ரனை காட்டிலும் தாழ்ந்துதான் இருக்கக்கூடியதான இன்னும் சில ஜாதியில நிஷாதன் ஸ்வபச்சன் நான் எடுத்துருந்தவன் இவர்களுக்கு கூட அந்த ஜாதியில பிறந்தவாளா இருந்தா கூட பெருமாளை சரணாதி கொண்டாளையான எஸ் சகத் சரணம் கதா இந்த குயோனிஷோபி சஞ்சாதா சஞ்சாதா சகத் சரணம் கதா. அப்படிப்பட்ட மாதாபித ஹர்த்தாவா இருந்தால் கூட சரணாதி பண்றதுக்கு முன்னாடியா இருந்தா பூர்வ பாவத்தை சேர்த்து கழிச்சிருவான். சரணாதி பண்ணா விட்டு மாதாபித ஹர்த்தி பண்ணாக்க அது புத்தியூர்வம்னா இவனுக்கே தண்டனையை கொடுத்து இங்கே அது பூர்வ பாப விஷயமா இருந்தாலும் உத்தர பாப விஷயமா இருந்தாலும் அது நிர்வாகம் மேலே பண்ண போகிறேன். அந்த மாதிரி தம் மாதாபித ஹர்த்தாலும் அபிபாதி பவாத்தியா என்று சொல்கிறேன். சனத்குமார் சம்ஹிதா வச்சனத்தாலும் திருடீகத்துவம். ஆகையால் உபாசனம் திரைவன்னிகாதிகாரமாக அபசூத்ராதி இருந்தே சமர்ப்பிதமானாலும் ஆனால் என்னாச்சு பிரபத்திக்கு சர்வாதிகாரத்தும் உண்டு. சூதர் பொருள் எல்லாரும் இந்த சூதர் கீழ்பட்ட ஜாத்தியோட சேர்ந்து. ஆனா நீ கேட்ட ஒரு யாகத்தெல்லாம் சூதருக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல இதுவும் ஒரு யாகம் தானே, இதுவும் வைதிக தர்மம் தானே, இல்லை போய் சூதருக்கு அதிகாரம் தானே. ஆனா அதெல்லாம் மந்திரங்கள் இருக்கிறதால அந்த மந்திரங்களை வேதாத்திய மந்திரம் இருந்தால் அந்த மந்திரத்தை அவர் சொல்லக்கூடாது. இதுக்கு சொல்ற மந்திரமானது வைதிக மந்திரம் இல்லை, இது வைதிகம் தாந்திரிகம். இப்போ சத்தியம் பதான்னு சொல்லுது, தர்மச்சரா சத்தியம் பதா அப்படி மாத்திரு தேவோபவா பித்ரு தேவோபவா அப்படி தாய் தந்தையே சத்தியத்தையே பேசி உண்மையே பேசக்கூடாது. வேத வீதமாக இருந்தால் கூட சத்திய வச்சனத்தை சூதன் கண்டுபிடிக்கலாமா கூடாது. அப்பா அம்மா தாய் தகப்பனார் கூட தைரியத்தை போல வச்சுக்கோன்னா இது சூதன் வேத. ஏன்னா தாய் தகப்பனார் தந்தையை தைரியத்தை போல வச்சுக்கணும் வேதத்தான் சொல்லியிருக்கு. அப்போ வேதத்தில் இவனுக்கு வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்கோ அவனுக்கு தான் இந்த சட்டமே தவிர வேதாத்தியனம் பண்ணாததால அப்பா அம்மா அடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த சாமானிய தர்மங்கள் எல்லா ஜாதிக்கும். அதனால வேதத்திலே என்ன பண்ணுறது, சில பேருக்கு மட்டும் சில பேர் பொதுவாக எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவாக சில தர்மங்கள்லாம் சொல்லுது. அந்த மாதிரி இதில் இந்த சரணா இந்த ஜோதிஷ சம்பந்தமான யாகங்கள்லாம்
பிராமண கஷத்திர வைசியாளர்களுக்கு மட்டும் திரைவர்ணிகாலுக்கு மட்டும் இருந்தால் கூட இந்த சத்திய வச்சனத்தை போல இந்த சரணாகதி முதலான தர்மங்கள்லாம் வேதத்தை சொல்லியிருந்தால் கூட இது எல்லாருக்கும் இது வரலாம் அப்படின்றது. ஆகையால் உபாசனம் திரைவர்ணிகாதிகாரமா அபசூத்ராதிகாரத்தை சமர்ப்பித்தோம். அது இப்போ உபாசனத்துக்கு பக்தி பிரபத்தி ரெண்டு சொல்றேன். இந்த பக்தி என்பது சூத்திரன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் சுகசித அநாதர்ஷனா தராதரணா சுத்திதேங்கிற சூத்திரத்தில் அபசூத்ராதிகரணத்தில் சூத்திரனுக்கு உபாசன அதிகாரத்தாரே சொல்லிருக்காரு. ஆனால் அதே அந்த நியாயம் பிரபத்திக்கு வர உபாசனம் திரைவர்ணிகாதிகாரம் உபாசனம் திரைவர்ணிகாதிகாரம் திரைவர்ணிகானாம் அதிகாரா எஸ்மின் தத் திரைவர்ணிகர்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது போகிடும். அப்படிப்பட்ட அது அந்த விஷயம் அபசூத்ராதிகரத்தை சமர்ப்பிதம். ஆனாலும் வைதிகங்களான சத்தியவச்சனாதிகள் போல சத்தியவச்சனாதிகள் சத்தியம் பதார்த்த தர்மம் சேதாதிக்கு தர்மத்தை கொண்டு சூத்திரம் கூட சில தர்மங்களை கொண்டு வரலையா தாய் தாப்பனார் தெய்வமா வச்சுக்கலாம். இந்த சத்தியவச்சனாதி போல பிரபத்தியம் சாமானிய தர்மமாகையாலே யதாதிகாரம் இது சாமானிய தர்மமா இருக்கனால யதாதிகாரம் வைதிக மந்திரத்தாலே யாரு வைதிக பிராமணாக இருந்தாக்க தத் விஷ்ணு பரம் சதாபசியத்தை உரையான்னு சொல்லி இந்த மந்திரத்தை கொண்டு சரணாதி பண்ணலாம். கோவித் ஆத்மானு மிஞ்சிதான்னு பிரணவத்தை கொண்டு பண்ணலாம். சூத்ராக இருந்தால் சிவநாராயண ஜனதேன்னு பண்ணலாம். வைதிக மந்திரத்தாலேயாவது தாந்திரிகாதிகளாலேயாவது தாந்திரிக மந்திரம் இந்த இது சிவநாராயண சிவனுக்கும் ரெண்டுமே கூட அதை அவளோட சரணாதி பண்ணலாம். அவளுக்கு அது இப்போ 3 காலேஜ் பண்ணிச்சு ஸ்ரீ பிரபத்தி வரப்போது சத்ராம் பிரபாதாம் சதா ஜலத்தின் ஸ்ரீ லோகே தேவதுஷ்டாம் தாரா இதுதான் ஸ்ரீ பிரபத்தி கர்ணமந்திரமாக எழுதிக்கிற காலேஜ் ஆச்சு. அப்புறம் தேவநாயுடைய சரணாதி பண்ணிச்சு ஸ்ரீம் ஸ்ரீ நமஹான்னு மக்கள் சொல்லி பிராட்டிகிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணி எனக்கு அங்கே கேட்குறது பயம். இப்போ அதாவது சரணா ஸ்ரீ பிரபத்தி கர்ணமந்திரம் சத்ராம் பிரபாதம் ஸ்ரீ சூத்த மந்திரம்னு சொல்லி இருக்கு ஐடிங்கர். இந்த ஐடிங்கர் பண்ணிச்சு அப்படி ஸ்ரீம் ஸ்ரீன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது சரியாக அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் அழிகிற சாச்சாரிக்கு பண்ணியாலும் சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் காலக்ஷேமம்லாம் வச்ச அந்த மந்திரம் சூத்ராவில் தான் சொல்கிறது இல்லையோ ஸ்திரீகள் எல்லாருக்கும் சேர்த்து சரணாதி பண்ணணும் இல்லையா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஸ்ரீம் ஸ்ரீயணும். அதுக்கு இது ஞாபகம் வந்து எனக்கு அப்புறம் அஷ்டாட்சத்துக்குள்ள கூட நம்ம சரணாதி பண்ணலாம். ஆனால் ஏன் அதெல்லாம் சொல்கிறதுலன்னு கேட்டால் அது சூதனாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும் பிராமணாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சிவநாராயண சரணம் சொல்லுறது. அதில் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த மந்திரத்தையும் சொல்லுவோம். அந்த மந்திரமாக தான் ஸ்திரீகளுக்கு வேறு மந்திரம் இவ்வளோ வேறு மந்திரம் சொல்லுவோம். அதில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதாக இருக்குதுனால இந்த மந்திரம் சொல்லுவோம். அதே போல் அந்த ஸ்ரீ பிரபத்தில் வச்சு சந்திரம் பிரபாசான ஸ்ரீ சூத்த மந்திரம் சொல்லுவதாக ஸ்திரீகள் அதை உச்சாரம் பண்ணக்கூடாது. அதில் அவளுக்கும் பொதுவாக இருக்குமே ஸ்ரீம் ஸ்ரீயமான மந்திரம் சொல்லி அங்கே கர்ணமந்திரம் உருவப்படுத்துவோம். அப்புறம் கிரந்தங்கள் இருக்கு. அந்த மாதிரியாக எல்லாரும் பண்ணலாம். மனுஷ சூத்திரத்துக்கு அதிகாரம் உண்டா இல்லைன்னு போயிட்டே சிறியம் ஜாத்தியில் பிறந்தது இல்லையோ காக்காய் அதுவே சரணாதி பண்ணிருச்சு. காக்காசுர சரணாதி சொல்றேன். அது காக்காய் காக்கம் இல்லாததான் சரணாதி பண்ணிருச்சு. ஒரு பக்ஷி ஜாத்தியில மனுஷனா பிறந்தனால பறைய பண்ணாத தப்பு. சத்தியவச்சாரி கூட பிரபத்தியம் சாமானிய தர்மமாகவே யதாதிகாரம் வைதிக மந்திரத்தாலேயாது தாந்திரிக மந்திராதிகாலேயாது சர்வருக்கும் பிரபத்தி அனுஷ்டானத்துக்கு விரோதம் இல்லை. காக்காதிகளும் பிரபந்தரா சாஸ்திரங்களே கேளால் நின்றோம். ஏன் காக்கு கூட சரணாதி பண்றதாக நாம் சாஸ்திரங்கள் காட்டுவோம். கீதையிலே மாமி பார்த்து விபாஷ ஸ்ரீயோ வைஷ்யாஸ்தா சூத்ரா தேவியாந்தி பராங்கதி என்று பகவதாசிரியன மாத்திரம் சர்வசாதாரணமான சரண்யன்பாலும் அருள் செய்வார். அப்படின்னு கேட்டு மாமி பார்த்து விபாஷித்து அதை சொல்ற கீதையிலையும் கண்ணன் பெருமாள் ஆசிரியப்பது என்பது எல்லாருமே ஆசிரியிக்கலாம் அப்படின்னு பகவான் ஆசிரிப்பது என்பது ஆசிரியன மாத்திரம் அது எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்றாரு. மாமி பார்த்து விபாஷித்து ஏபிசிஹோ பார்ட்னர் கீதையிலும் இது சர்வாதிகாரகம் என்று சொல்லப்பட்டது என்கிறார். இதில் வியபாஷ்டித்ய இது ஆசிரியன் சப்தம் பிரபத்தி சாதாரணமாகவே பிரபத்திக்கு ஸ்திரூஷ்டூத்ராதிகாரத்தும் சொன்னார். மாமி பார்த்து வியபாஷ்டித்யன பிரபத்தியன்னு அர்த்தம். சமாஷ்டித்ய பிரபத்திய என்னை அடைந்து இந்த ஸ்லோகம் என்ன இருக்கு? மாமி பார்த்த வியபாஷ்டித்ய
ஏபி ஸ்யுஹு பாபயோனயः ஸ்திரியோ வைஷ்யா. பாப்பயோனி சில பேர் இருக்கா. ஏன்டா அவள் பாப்பயோனியில் ஆனாலும் கேட்டால், பாப்பயோனினா ஜென்மன்னு சொன்னோம். பாப்பு ஜென்மாக்கெல்லாம் சில பேர் இருக்காங்க. ஏன் அவள் பாப்பு ஜென்மாக்களாரா அப்படின்னு கேட்டால், மாமி பார்த்த மாமி சமாஷ்டித்து ஏபி ஸ்யு பாபம், என்னை அடைஞ்சு அவள் பாப்பயோனிலா அப்படின்னு அர்த்தம் கிடைக்குது. பெருமாள் ஆசிரிச்சா பாப்பயோனிலாக அவாழ்ந்தா ஏற்படுது. ஏன் சீதா ஆசிரித்திய தேஜஸ்வி ஹனுமான் கிரலாபகான் கிருஷ்ணமித்ரமன் போச்சு. இங்கேருந்து போச்சு, சாதாரண கொள்கா போச்சா. அசோகவரத்தை போன்ற முகத்தில் ரொம்ப தேசம் உண்டாச்சுன்னா, ஏன்னா சீதா மாஸ்டித்திய ராமன் ஆசிரிச்சா தேஜஸ் இல்லை, சீதா மாஸ்டித்திய தேஜஸ்வி. ஏன் சீதா மாஸ்டித்திய தேசம் சீதா சமாஷ்டித்து காரணத்துல அவன் தேசம் உண்டாச்சுன்னு இருக்குது. அதில் ஏடா வேலை பாப்பையுள்ளா மாமி வெபாஸ்டித்திய என்னதுனால அவள் பாப்பையுள்ளா. எப்படி இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ख्यातिलाभ पूजासु विमुखो वैष्णवे जने. பாதுராஜாச்சாரிய சுவாமி தேசியனுடைய வைபவத்துக்கு தகுந்தாப்புல மங்களம் அமையல. சுவாமி குமார் பண்ணா கூட இது ஆசைப்படிச்சுன்னு இருக்கு. சரி, ख्यातिलाभ பூஜாசு மூச்சு அங்கே ஒரு பாலத்துக்கு மூச்சு விட முடியும். ख्यातिलाभ பூஜாசு விமுகோ வைஷ்ணவே ஜனே. வைஷ்ணவால கண்டா பிடிக்காது தேசியனுக்கு அப்படின்னு தான் ஏற்படுது. அர்த்தம் நம்ம ख्यातिलाभ பூஜாசு விமுகா विमुख ख्यातिलाभ पूजासु முதல்ல விமுகம் பண்ணக்கூடாது. ख्यातिलाभ पूजासु विमुख वैष्णवे जने क्रेणितशां प्राप्त உத்தரார்த்தத்தில் அந்திக்கணும். மூச்சு விடிச்சு எப்படி ஆகுது? ख्यातिलाभ पूजासु विमुखो वैष्णवे जने. அதுவும் நிறுத்தி சொல்றா பாருங்க. நிறுத்தி சொல்ற போது ख्यातिलाभ पूजासु विमुखो वैष्णवे जने क्रेणीयतशां प्राप्त உத்தரார்த்தார்த்தத்துக்குள்ள பூர்வார்த்தம் முடிஞ்சு அந்த சப்தம் மறந்தே போடும். அப்போ என்ன வைஷ்ணவே ஜன விமுகான்னு தேசிகன் டைட்டில். வைஷ்ணவ ஜன விமுகரான தேசிகன் அப்படின்னு ஸ்லோகம் அப்படியே பண்ணுறது. அதுக்காக ख्यातिलाभ பூஜாசு விமுகா வைஷ்ணவே ஜனே கிரேதிசாம் பிராப்தா. ராகவாச்சாரத்தை கொடுத்தா அது நல்லாவே பண்ணிருப்பார். ஆனால் சுவாமி தேசிகன் குமார் தான் பண்ணிருக்கேன். அது என்னமோ ஸ்லோகம் அப்படி அமைச்சு போச்சு. ஆனால் இது தோஷம் காணக்கூடாது. ஏன்னா பெரியவாள் ரொம்ப நாள் அமைச்சுதான் ஒன்று சர்வதர்மான் பரித்யஜ்ய நம்ம பரித்திச்சு வர்த்தமானங்கிற ஒரு படம். ஆனால் விபரீதார்த்தம் இல்லை. இங்கே விபரீதார்த்தம் வருது. அது ஒரு மாமி பார்த்த வெபாஸ்டித்து ஏபிசி பாப்பியோனியானக்க என்னை அடைஞ்சு யாராவது பாப்பிலா இருக்காளோ அப்படின்னு பாப்பிலா இருக்கிறதுக்காக தோணாச்சு. ஏபிசி பாப்பியோனியா ஸ்திரியோ வைஷ்யா சூத்ரா மாமி பார்த்த வெபாஸ்டித்து தேபி அந்தி பராங்கதி. இந்த முதல் பாதம் நாலாம் பாதம் அன்னைக்கும், இந்த நடுவுல ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்கும் ஒரு அன்னை ஏகாந்தி. ஸ்திரியோ வைஷ்யா சதா சூத்ரா ஏ புஷ்யு பாபயோனியா. ஸ்திரீகள் வைஷ்யாள் சூத்ரா என்ற பாபயோனில் யாருக்காளோ அதனால அப்படியே ஸ்லோகத்துக்கு அர்த்தம். மாமி பாபயோனில் யாருன்னு கேட்டா ஸ்திரீகள் பாபயோனிகள், சூதன் பாபயோனிட்ட, வைஷ்யன் பாபயோனிட்ட. வைஷ்யனுக்கு யாகம் பண்ணுறது அதிகாரம் உண்டு இல்லையா? வைராத்தியமுக்கு அதிகாரம் உண்டு. அவனை ஏன் பாப்பியோன்னு சொல்லாங்க? அதாவது அவங்க எல்லா யாகம் பண்ணுறதுக்கும் அவங்க அதிகாரம் இல்லை. சத்திரம்ல ஒரு யாகம் தான் பண்ணலாம். அது ஏகமே சத்திராதிகாராபாதகமான ஆர்த்திஜ்ய ஆறுது. சத்திரம்ன்ற யாகம் தவிர மற்ற யாகத்தை பண்ணலாம். இந்த சத்திரம்ன்றது ஏதாவது ஏக ருச்சிக்குமான யாகத்தை பண்ணலாம். அநேக ருச்சிக்குமான யாகத்தை பண்ணக்கூடாது. சத்திரம்ன்றது சர்வே எஜமான சர்வே ருச்சிகள். அது எல்லாருமே ருச்சிகள், எல்லாருமே எஜமான. அந்த யாகம் மட்டத்தில் அதிகாரம் கிடையாது யாருக்கு? வைஷ்ணவன். அதனால் அந்த அது ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு பாப கருணை. வேதாத்தியத்தை முழுக்க பண்ணுறவனா இருந்தாலும் பிராமணன் போலையும் க்ஷத்திரன் போலையும் எல்லா யாகத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. அவனுக்கு அந்த மாதிரி அதிகாரம் இல்லாமல் சத்திர யாகமானு பண்ணக்கூடாதுன்னு அது விதி இருக்காது. அதனால் யாகமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற சூத்திரன் போலையும் யாகமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஸ்திரீகளை போலையும் சத்திரம் யாகம் பண்ணக்கூடாதுனால அவனுக்கும் அந்த கோஷ்டியில் அதிகம். அதனால் அவனை அவ்வளோ பாப்பே இல்லை. இருந்தாலும் இந்த கூடாதுன்னு அவனுக்கும் கூடாதுன்றான்னு சொல்ல வருது. சத்திராதிகாராபாதகமான ஆர்த்திஜ்ய அனர்ஹதா ரூப அபகர்ஷத்தாலே என்று சந்திரிகாய காத்திரிக்க சுவாமியாய் கிடைக்கும். பாபப்பிறவையுடைய ஸ்திரீகள் வைஷ்யர்கள் சூதர்கள் யாவரோ அவரும் என்னையே ஆசிரித்து பரகதி பெறுவார்கள். வெபாஷ்டித்தை என்பது பூர்வார்த்த கிரியில் அன்வயிக்காது. பூர்வார்த்தத்தில் என்ன கிரியை? ஏ பிஸ்யு
கிரியைன்னா அந்த ப்ரிடிகேட் இருக்கு இல்லையா, பூர்வார்த்தம் ஒரு கிரியாபதம் இருக்கும், உத்தரார்த்தம் ஒரு கிரியாபதம் இருக்கும். பூர்வார்த்தம் என்ன கிரியாபதம் இருக்கு? ஸ்யூ, ஏபி ஸ்யூ, பாப்பயோனையா ஏபி ஸ்யூ, பாப்பயோல எவர் இருக்காளோ அதுல போய் நினைச்சுட்டா என்ன, மாமி பார்த்த ஹே பார்த்த மாம் வியபாசித்திய பாப்பயோனையா ஏ ஸ்யூ அப்படின்னா பாப்பயோ